ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சூப் எப்படி ரொம்ப சுவையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மட்டன் சூப் ஷியூராக சொல்கிறேன், பாய் வீட்டு மட்டன் சூப் மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் சூப் செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விடுங்க. மட்டன் சூப் ரொம்ப டேஸ்டியாக வரணும்னா நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 10 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டையும் வெங்காயத்தையும் மட்டும் நான் உரலில் நல்லா இடித்து வச்சு போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் நம்ம இடித்து போட்டிருக்கிறதுனால அதோட சாறு எல்லாமே நல்லா இறங்கிடும் மட்டனில். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது மட்டன் சூப் ரொம்பவே டேஸ்டியாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல எண்ணெயில் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளியை வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் சூப்பில் நல்லா அந்த சாறு இறங்கும். இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம். அகைன் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதெல்லாத்தையும் நான் நல்லா இடித்து போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனை நான் உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்திருக்கேன் 4 தடவை. கொஞ்சமாக மல்லி இலைகளை இதில் தூவி விட போகிறேன். இப்போது மல்லி இலைகள் இந்த சூப்புக்கு ஒரு தனி டேஸ்ட் கொண்டு வரும். நல்லா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போது நான் மட்டனை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை விட லைட்டாக கொஞ்சம் அதிகமாக மட்டும் ஊற்றிக்கோங்க. இதை மூடி ஒரு 4லேருந்து 5 விசிலில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. கறியும் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. அகைன் கொஞ்சமாக மல்லி இலைகளை மேலே தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்போட கலர் பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி சூப்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டன் சூப் குடிக்காதவங்க கூட இனிமேல் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட சுவையான சூப்பரான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு. என்ன அப்படின்னா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா இடித்து போடுங்க. அதுவே நம்ம மட்டன் சூப்பை டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொண்டு வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.